விழிப்புணர்வு நேரலைக்கு வருக. இது ஜெனிபர் லெக்லேர் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள அவேக்கனிங் பிரார்த்தனை மையங்களின் உலகளாவிய இயக்கத்தின் நிறுவனர். உங்கள் நாடும் அடுத்ததாக இருக்கலாம். நாம் கற்றுக்கொள்வதற்கு முன் எங்கள் பார்வை ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் பிரார்த்தனை மையங்களை காண்பது. ஏனெனில் நாம் ஆன்மாக்கள் மீட்கப்படுவதற்காக, தேவாலயங்கள் புத்துயிர் பெறுவதற்காக, நாடுகள் விழிப்பூட்டப்படுவதற்காக போராடுகிறோம். எங்களை அதிகாரப்பூர்வமாக சேர்வது, மேலும் பயிற்சி பெறுவது, மேலும் உடன்பிறப்பு மேலும் பிரார்த்தனை பெறுவது பற்றி awakeningprayerhubs.com நியூயில் மேலும் அறியலாம். அதை சரிபார்க்கவும். நீங்கள் அதை செய்ததற்கு மகிழ்ச்சி அடைவீர்கள். அதை சரிபார்க்கும் போது உங்களுக்கு ஒரு இலவச பரிசு அங்கே உள்ளது. இன்று நான் எழுதிய இன்டர்செசர்ஸ் டெவோஷனல் புத்தகத்தில் இருந்து வாசிக்கப் போகிறோம். அதை என் இணையதளத்தில் jenniferleclaire.org அல்லது அமேசானில் காணலாம். நான் வெறும் அந்த டெவோஷனலை வாசிக்கப் போவதில்லை, அதை விரிவாக விளக்கப் போகிறேன். இந்த முக்கியமான போதனையை விரிவாக விளக்கப் போகிறேன். இந்த பருவத்தில் ஒவ்வொரு இடையரா பிரார்த்தனையாளரும் இதை உண்மையாக மனதில் கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே நீங்கள் எண்கள் 12 நினைவில் கொள்ளுங்கள். ஆரம்பிக்க ஒரு வசனத்தை வாசிக்கப் போகிறேன். தந்தையே, இயேசுவின் நாமத்தில் கேட்கும் காதுகளை, பார்க்கும் கண்களை, புரிந்து கொள்ளும் இதயத்தை நமக்கு கொடுத்ததற்கு நன்றி. இது இடையரா பிரார்த்தனையாளர்களுக்கு முக்கியமான பிரச்சினை என்பதால் இதை நம்பிக்கையுடன் எடுத்துக்கொள்ள உதவுங்கள் ஆண்டவரே. ஏனெனில் நாம் பிரார்த்திக்கும் வாயால் தேவனின் சரியான பக்கம் இருக்க விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில். இன்றைய டெவோஷன் மிரியாமின் தீய முணுமுணுப்பு. எண்கள் 12 முதல் வசனம். மோசே கூஷ் நாட்டைச் சேர்ந்த பெண்ணை மணந்ததால் மிரியாமும் ஆரோனும் அவனுக்கு விரோதமாகப் பேசினர். இப்போது அவர்கள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மோசேயின் மீது பேசினார்கள். உங்கள் தலைவர்களின் மீது பேசுவது மிகவும் மிகவும் ஆபத்தானது. ஏதோ ஒன்று நடந்தது முதல் இதைச் சொல்லிவிடுகிறேன். மோசே ஒரு கருப்பு பெண்ணை திருமணம் செய்தார். அதை அவர்கள் விரும்பவில்லை போல. அது முதல்ல விஷயம். இரண்டாவது, அவங்களோட மோசேயோட மிகவும் பழகியிருந்தார்கள். அவர் அவர்களின் சகோதரர். மோசே ஒரு பரோவின் வீட்டில் வளர்ந்ததால் அவர்கள் ஒரே வீட்டில் வளரவில்லை என்றாலும் அங்கு மிகுந்த பழக்கம் இருந்தது. நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பழக்கம் வெறுப்பை உருவாக்கும் என்று. இல்லையா? அது உண்மைதான். பழக்கம் வெறுப்பை உருவாக்கும். ஆகவே தேவனின் குடும்பமாக நாம் ஒருவருக்கொருவர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பழக வேண்டும், இல்லையா? ஆனால் நாமே வரையறைகளை வரையறுக்க வேண்டும், எல்லைகளை வரையறுக்க வேண்டும். யாராவது ஒரு தலைமை நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது, மற்ற துறைகளில் நாங்கள் அவர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தாலும், அவர்கள் அந்த அலுவலகத்தில் நிற்கும் பொழுது, அவர்கள் அந்த தலைவரின் பாத்திரத்தில் நிற்கும் பொழுது, அந்த அபிஷேகம், அந்த மண்டலம், அந்த அதிகாரத்தை மதிக்க வேண்டும். ஆரோன் மற்றும் மோசே இதை செய்ய முடியவில்லை. முதலில் அவர் தேர்ந்தெடுத்த மணமகளை அவர்கள் விரும்பவில்லை. அங்கு சிறிது இனவெறி இருந்தது போல. இரண்டாவது, அவர்கள் அவருடன் மிகவும் பழகியிருந்தார்கள். அவரின் அதிகாரத்தை மதிக்கவில்லை. இது அவர்களின் சகோதரர் என்பதால் அவர்கள் இதை தவிர்க்க முடியும் என்று நினைத்தனர். ஆனால் அது ராஜ்யம் செயல்படும் விதம் அல்ல. இப்போது ஆரோன் உயர்பிரஸ்தர் என்பதை நாங்கள் அறிவோம். அவர் மோசேயின் தீர்க்கதரிசியாக, தேவனின் மனிதரின் வாய்ப்பாக பணியாற்றினார். ஏனெனில் மோசே தனது ஆரம்ப ஊழியத்தில் பரோவிடம் செல்வதில் சிறிது பதட்டமாக இருந்தார். மிரியம் தானும் ஒரு தீர்க்கதரிசி என்பதையும் அறிவோம். இதை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபக்காரர்களின் பக்தி நூலிலிருந்து விளக்கப் போகிறேன். மிரியம் ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் அவள் எப்போதும் தேவனின் பாடலை தீர்க்கதரிசிக்க வாயை பயன்படுத்தவில்லை. இல்லை, அவள் அபிஷேக வாயை ஆரோனிடம் தம்பி மோசே பற்றி புலம்ப பயன்படுத்தினாள். இப்பொழுது மிரியம் அவர் என் தம்பிதான் என்று நினைத்திருக்கலாம். இல்லையா? நான் மூத்தவர், நான் தீர்க்கதரிசி, நான் இது நான் உங்கள் வாயிலிருந்து நான் என்று வரும்போது அது பெருமையின் அறிகுறி. அதனால மிரியம் இங்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஒருவிதமான பெருமையில் இருந்திருக்கலாம். அவள் தன்னை தேவனின் மனிதருக்கு மேல் உயர்த்தி கொண்டாள். அவள், நான் ஒரு தீர்க்கதரிசி, நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ என்னை விட ஏன் சிறந்தவனாக இருக்கிறாய் என்று சென்றாள். எனவே ஒரு கட்டத்தில் ஆரோன் இதில் இழுக்கப்பட்டான். இது மத்தியஸ்தர்களுக்கு ஒரு சிறந்த பாடமாகும். கொலை சொல்லில் இழுக்கப்படுவது எளிது, புலம்பலில் இழுக்கப்படுவது எளிது, புகார் மனப்பான்மைக்கு இரையாக விழுவது எளிது. மேலும் அவளே இதற்கு அவனை இழுத்துவிட்டாள் என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் அவளே மிகப்பெரிய தண்டனையை அனுபவித்தாள். ஆரோனுக்கு குஷ்டரோகத்துடன் தோன்றவில்லை, மிரியம்தான் தோன்றினாள். அவள் தூண்டுபவர். எனவே நாங்கள் எங்கள் பிரார்த்தனை குழுவில் தலைவருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை தூண்டும் நபராக இருக்க விரும்பவில்லை. நான் சொன்னேன், நாங்கள் எங்கள் பிரார்த்தனை குழுவில் கடவுள் பிரார்த்தனை கூட்டத்தை நியமித்தவரை விமர்சிக்க விரும்பவில்லை. ஏனெனில் கடவுள் உங்களை குஷ்டரோகத்தால் தாக்க மாட்டார்
ஆன்மீக குஷ்டரோகம் என்று நம்புகிறேன். அது எதிரி உங்களை மாசுபட்டவராக காணலாம், பாவத்தை செய்துள்ளீர்கள் மற்றும் ராஜ்ய ஒழுங்கை மீறியுள்ளீர்கள். இது உங்களை தாக்குதலுக்கு திறக்கிறது. எனக்கு உண்மையிலே தெரியும். கடவுள் உங்களுக்கு தீர்ப்பை அல்லது அழிவு கொண்டு வருவார் என்று நான் சொல்லவில்லை. கடவுள் உங்களை நேசிக்கிறார் இற்றொள், ஆனால் எதிரியின் தாக்குதலுக்கு கதவை திறப்பது நாம்தான். ஆகையால் இதை பாருங்கள். தெளிவாக ஆரோன் இதில் கலந்து கொண்டார், ஆனால் கடவுள் இறுதியில் மிரியத்தை பொறுப்பாக வைத்தார். அது எனக்கு சொல்கிறது, அவள் இதை தொடங்கியவளாகவோ அல்லது அதை விடாமல் இருந்தவளாகவோ இருக்கலாம். ஆரோன் ஒரு கருத்தைச் சொன்னாலும் மிரியம், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆரோன் இதைத் தொடங்கினாலும் மிரியம் அதை அரிசியில் வெண்மையாக பிடித்து விடாமல் அதை கிளறிக்கொண்டே இருந்தாள். ஆரோன் அதிருப்தி கருத்தை சொன்னதாக இருக்கலாம், நாங்கள் அறியவில்லை. ஆனால் மிரியம்தான் இறுதியில் முடிவை உறுதிப்படுத்தினாள். மிரியம் என்ன நடந்தது? அவள் முணுமுணு ஆவியின் கவர்ச்சிக்கு இரையாகிவிட்டாள். இன்று ஆன்மீக போர் வட்டாரங்களில் உள்ள பலர் முணுமுணு ஆவியை மிரியம் ஆவி என்று அழைக்கிறார்கள். நாம் ஏசபேலை ஜே ஜே என்று அழைப்பது போல, ஏனென்றால் அது அவள் அப்படித்தான். மிரியம் இந்த முணுமுணுக்கும் ஆவியை உருவகப்படுத்தினாள். அவள் இதற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டாள். அவளாம் இதற்கு இரையாகிவிட்டாள். இஸ்ரவேலின் தலைவருக்கு எதிராக முணுமுணுக்க வேண்டும் என்ற கவர்ச்சிக்கு அவள் விழுந்துவிட்டாள். கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதனுக்கு கர்த்தர் அதை கேட்டார். நீங்கள் அறிந்தீர்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்கிறார். ஒருவர் குறை கூறும்போது கர்த்தர் கேட்கிறார். இடைக்காரி அவள் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று தெரிய, தலைவன் ஏன் அவளை தொடர்ந்து அனுமதிக்கிறான் என்று தெரியவில்லை. உன் ஜே என் இல்லை, இன்னொருவனின் வேலைக்காரனை நியாயம் நீ யார்? மற்றொரு மனிதனின் பணியாளரை நியாயம் செய்வதற்கு நாம் உண்மையாக இருக்க முடியுமா? இது கொஞ்சம் கடந்த 2 விழிப்புணர்வு வாழ்க்கை விழிப்புணர்வு புதன்கிழமைகளுக்கு விட பலமாக இருக்கிறது. எனக்கு தெரியும், முகாமில் ஒரு முணுமுணுப்பு ஆவி இருந்தது என்று நான் நம்புகிறேன். இதில் வலுவான உணர்வு உள்ளது. இஸ்ரவேலர்கள் மோசே ஆரோனை எதிர்த்து முணுமுணுப்பதற்காக பிரபலமாக இருந்தனர். எனவே அவர்கள் என்றும் எகிப்துக்கு திரும்பி இருக்க வேண்டும், வனாந்தரத்தில் விடுவீர்கள், மன்னா பிடிக்கலை, வெறுக்கத்தக்க மன்னா என்று சொல்வார்கள். மிரியம் சில காலம் அதை எதிர்த்திருக்கலாம், ஆனால் உங்களை சுற்றியிருப்பவர்களைப் போல நீங்கள் ஆகிறீர்கள். ஆகையால் நீங்கள் இடையரா ஜெபக்குழுவில் இருந்தால் வேறு ஒரு குழுவில் சேர வேண்டும். நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம் பிரிவினையை. நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம். நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம். நாங்கள் ஒரு அலகு. நாங்கள் கடவுளின் படையில் சிப்பாய்கள். நாங்கள் போராட்ட இடையரா ஜெபக்காரர்கள். நாங்கள் வரிசையை உடைக்க முடியாது. நாங்கள் இங்கே ஒரு பணி செய்கிறோம். ஆமென். நாங்கள் பணி மனப்பாங்குடையவர்கள், அவேக்கனிங் பிரார்த்தனை மையங்கள். ஆகையால் இந்த முணுமுணுப்பு ஆவி அரிபியானுக்கு தோன்றுகிறது. மிரியம் அதற்கு செவி கொடுத்தாள். மேலும் தெளிவாக அவள் இறுதியில் அதற்கு ஒப்புக்கொண்டாள். மேலும் அவள் தொடக்கத்திலிருந்தே அதனுடன் பொதுவான நிலை கொண்டிருந்திருக்கலாம். அதனால்தான் முணுமுணுப்பு ஆவியோ அல்லது பரிசுத்த ஆவியல்லாத வேறு எந்த ஆவியோ எப்போதும் நாங்கள் செவி கொடுக்க கூடாது என்பதற்காக இது மிகவும் முக்கியம். மிரியம் இறுதியில் முணுமுணுப்பு ஆவிக்கு தலை வணங்கினாள். இது வழக்கமாக மிகவும் தொற்று நோயாகும். இது தொற்று நோயாகும். எனது பொருள் கிசுகிசு தொற்று நோயாகும். புகார் கூறுவது தொற்று நோயாகும். கவனமாக இருக்கிறேன். புகார் கூறும் மக்களிடம் விலகி உரையாடலிலிருந்து வெளியேற முயல்கிறேன், ஏனெனில் அது தொற்று நோயாகும். எனக்கு எனக்கு அந்த பரிகாரத்திற்கு தேவையில்லை. புகாரின் கிரேக்க சொற்களில் ஒன்று தங் என்று பொருள்படும். ஆகையால் நாம் புகார் கூறும்போது அதே நிலைமையில் தங்கியிருக்கிறோம். நம்ம பிரச்சனையை தீர்க்கல. நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கவில்லை. நாம் அந்த விஷயத்தை சமரசப்படுத்த முயற்சிக்கவில்லை. நம்ம அங்கேயே தங்கி இருக்கிறோம். நம்ம அந்த இடத்துல சிக்கி இருக்கிறோம். எதிரி அதை உறுதிப்படுத்துகிறது. ஆகையால் மிரியம் இறுதியில் மிகவும் தொற்று நோயான முணுமுணுக்கும் ஆவிக்கு அடிபணிந்தாள். அவள் அதைவிட நன்றாக அறிந்திருக்க வேண்டும். மேலும் மோசஸ் கேளுங்கள், மோசே இஸ்ரவேலர்களின் கடவுள் நியமித்த தலைவராக மட்டுமல்ல. மீண்டும் அவள் மோசேயின் சகோதரி. இது மிரியத்தின் சொந்த சகோதரர். அவன் வாழ்க்கையை அவள் உருவாக்க உதவியவர். அவனை பாச்செட்டில் மறைத்து நைல் நதியில் வைத்ததால் பாரோவின் கொலை உத்தரவை தவிர்த்தார். ஆகையால் ஒரு காலத்தில் அவள் மோசேயின் ஆதரவாளராக இருந்தாள். இப்போது அவள் மோசேயின் எதிரியாக மாறுகிறாள். அது அப்படி மாறுகிறது? நாம் அந்த திரைக்கதை எப்படி மாற்றுகிறோம்? உங்களுக்கு நெருக்கமானவர்கள் ஜெப இயக்கத்தில் பார்க்கிறோம். ஜெப இயக்கத்தில் சகிக்க மாட்டோம். ஒரு நாள் ஜெபிக்கிறீர்கள், அடுத்த நாள் ஒருவரை புகார் கூறுகிறீர்கள். இது எப்படி சாத்தியம்? ஏனெனில் ஒரு சாத்தான் இருக்கிறான். அவன் ஜெபத்தை வெறுக்கிறான். அவன் அதை வெறுக்கிறான். அவன் ஜெபத்தை வெறுக்கிறான் மற்றும் உங்கள் ஜெப வாழ்க்கையை மாசுபடுத்த விரும்புகிறான். ஆகவே இதோ விஷயம். மிரியம் கடவுள் மோசேயை தெய்வீகமாக காப்பாற்றி வளர்த்ததை அறிந்திருந்தாள். இப்போது அவள் அவனைப் பற்றி புகார் கூறுகிறாள். ஒரு தேசத்தை பரவோனிடமிருந்து, பரவோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த ஒருவரை உங்களை ஊட்டும் கையை கடிக்கிறது போல, சரியா? அது பொருள் கொள்ளவில்லை. ஆகவே விஷயங்கள் இயற்கையாக பொருள் கொள்ளாத போது, ஆம், நான் எப்போதும் இதைச் சொல்வேன்.
விஷயங்கள் இயற்கையாக பொருள் கொள்ளாதபோது எங்காவது ஒரு தீய ஆவி கலந்திருக்கிறது. நமது முணுமுணுப்புகள் சாத்தானின் இசை என்று கூறப்பட்டுள்ளது. நாங்கள் முணுமுணுக்கும்போது சாத்தான் மகிழ்ச்சி அடைகிறான், ஏனெனில் அது நம்மை தாக்குவதற்கு திறக்கிறது. உண்மையில் உங்கள் நாவை முணுமுணுப்புகள் ஆட்கொள்ள அனுமதிப்பது ஒரு ஆபத்தான பாவம். இதை யாக்கோபு 5:9 இல் காண்கிறோம். நடைமுறை விசுவாசத்தின் திருத்தூதர் என்று அழைக்கப்படும் யாக்கோபு எச்சரிக்கிறார். சகோதரர்களே, ஒருவருக்கொருவர் எதிராக முணுமுணுக்காதீர்கள். மற்றும் சகோதரிகளும் கூட, நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். இதோ நீதிபதி கதவின் முன் நிற்கிறார். கிறிஸ்து இயேசுவில் உள்ளவர்களுக்கு எந்த குற்றமில்லை என்பதை நான் அறிவேன். அவர்கள் ஆவியின்படி நடக்கிறார்கள், மாம்சத்தின்படி அல்ல. ஆனால் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டதை பார்ப்பீர்களானால் அது நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக பொருள் கொண்டுள்ளது. உண்மையில் நான் இங்கே அகராதி வரையறையை உங்களுக்கு வழங்கப் போகிறேன். இதை நீங்கள் பார்க்கலாம். இது குற்றம் சாட்டப்படவில்லை, நரகத்திற்கு சாபமில்லை. அதுதான் அதன் பொருள் அல்ல. இதோ அதன் பொருள் தவறானது அல்லது தீயது என்று அறிவிக்கப்பட்டது. கடவுள் உங்களை தவறானது அல்லது தீயது என்று அறிவிக்கவில்லை, ஆனால் அவர் உங்கள் வார்த்தைகள், உங்கள் செயல்கள், உங்கள் நோக்கங்களை தவறானது அல்லது தீயது என்று அறிவிக்கிறார். திரு சாத்தானுக்கு அங்கு ஒரு கதவை திறக்கிறது. குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்பட்டது என்பதை குறிக்கிறது. மீண்டும், கடவுள் உங்களை தண்டிக்கவில்லை, ஆனால் அவர் உங்களை ஒழுக்கம் கற்பிப்பார். உதாரணமாக, உங்கள் தலைவருக்கு எதிராக அல்லது உங்கள் சக இடையரா ஜெபக்காரருக்கு எதிராக பேசுவதால் நீங்கள் குஷ்டமடைய மாட்டீர்கள். அதற்கான பொருள் கேளுங்கள். இது உபயோகத்திற்கு தகுதியற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதை குறிக்கிறது. நீங்கள் இடையரா ஜெபக்காரராக பயனுள்ளதாக இருக்க முடியாது. நான் என் சக இடையரா ஜெபக்காரர்கள், என் ஜெப மையத் தலைவர்கள், என் நண்பர்கள், என் குடும்பத்தினருக்கு எதிராக முணுமுணுக்கினால் நான் இடையரா ஜெபக்காரராக பயனுள்ளதாக இருக்க முடியாது. ஏனெனில் அது சுத்தமான கைகள், தூய இதயம். அதனால்தான் நாம் இடையரா ஜெபத்திற்கு செல்லும் முன் எப்போதும் மனம் திரும்ப விரும்புகிறோம். எனவே எண் 12 இல் மிரியத்துக்கு என்ன நடந்தது என்பதை பாருங்கள். கர்த்தரின் கோபம் மிரியத்துக்கும் ஆரோனுக்கும் எதிராக எரிந்தது. அவர் விலகினார், கர்த்தர் விலகினார். ஆனால் மேக மண்டபத்திலிருந்து விலகிய போது இதோ மிரியம், ஆரோன் அல்ல. மிரியம் குஷ்டம் பனி போல வெள்ளையாக இருந்தாள். ஆரோன் திரும்பி மிரியத்தை பார்த்து, இதோ இதோ அவள் குஷ்டமடைந்திருந்தாள் என்றார். நீங்கள் முணுமுணுக்கும் ஆவியில் விழுந்தால் அது எவருக்கும் நடக்கலாம். நீங்கள் கடவுள் உங்கள் ஜெபங்களை கேட்டு அவர் உங்களுக்கு ஜெபிக்க கொடுத்த திட்டத்தை முன்னேற்ற மனம் திரும்ப வேண்டும். உங்கள் ஜெபக்குழுவில் முணுமுணுக்கும் ஆவி இருந்தால், நீங்கள் ஜெபமய தலைவராகவோ அல்லது எந்த ஜெபக்குழுவின் தலைவராகவோ இருந்தால் அதை விரைவாக சமாளிக்கவும். இது ஏதுமில்லை. இது தொற்று நோயாகவும் முழு முகாமையும் ஊடுருவி செல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த கற்றலில் நீங்கள் மதிப்பை கண்டீர்கள் என்று நம்புகிறேன். தயவுசெய்து www.awakeningprayerhubs.com நியூக்கு சென்று இன்று ஜெப தலைவராக பதிவு செய்யவும், ஒரு மையத்தை கண்டுபிடிக்கவும், ஒரு மையத்தை ஆதரிக்கவும். 3ஆம் உலக நாடுகளில் உள்ள மக்கள் ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இயேசுவுக்காக தீப்பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உங்கள் நாட்டில் பலிபீடம் மீண்டும் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். உங்களுக்கு உதவ விரும்புகிறோம். நாங்கள் பயிற்சி, வளங்கள், சமூகம், சகோதரத்துவம், நிறைய அன்பு மற்றும் வழிகாட்டுதலை வழியில் வழங்குகிறோம். விழிப்புணர்வு பிரேயர் ஹப்ஸ் காம் இக்ஸ்டன் இயக்கத்தில் சேருங்கள். ஜெனிபர் லெக்லேர் அவேக்கனிங் லைவ் கையெழுத்து செய்கிறார். உங்களை மறுபுறம் சந்திக்கிறேன்.